டிஎன்பிஎஸ்சி 2024 ஜூலை மாத நடப்பு நிகழ்வுகள் பாகம் 1. தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டு உள்ளவர் பெயர் BN கங்காதர். இந்தியாவின் 30வது இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட உள்ளவரின் பெயர் உபேந்திர துவிவேதி. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 24வது உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் கசகஸ்தானில் உள்ள அஸ்தானா. 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் முத்ரா கடன் உச்சவரம்பு எவ்வளவு உயர்ந்துள்ளது? 10 லட்சமாக இருந்தது, தற்பொழுது 20 லட்சமாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் என்ற பெருமையை பெற்றவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பிஜேபி கட்சியைச் சார்ந்தவர். இதற்கு முன்பு மொரார்ஜி தேசாய் அவர்களே இச்சாதனையை நிகழ்த்தியிருந்தார். ஜூலை 2024இல் தெலுங்கானாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜிஷ்ணுதேவ் வர்மா. மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 18 டிசம்பர் 2022. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 13வது முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் ஹேமந்த் சரண். ஹாத்ரஸ் கூட்ட நெரிசலில் 121 பேர் சிக்கி பலியான சம்பவம் நடைபெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம். அரசியல் அமைப்பு படுகொலை என மத்திய அரசு அறிவித்த நாள் ஜூன் 25. ஜூலை 2024இல் நேபாளத்தின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஷர்மா ஒலி. QUAD கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஜப்பான். இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் எண்ணிக்கை 43. அஸ்ஸாமின் மொய்தாமஸ் என்பது 43வது உலக பாரம்பரிய சின்னங்கள் வரிசையில் இந்தியாவில் 43வதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. உலக ஹெபடைட்டிஸ் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூலை 28. உலக புலிகள் தினம் ஜூலை 29. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவிற்காக பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனையின் பெயர் மனு பாக்கர், ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். உலக ஆடியோ காணொலி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு எங்கு நடைபெற்றது? கோவாவில் நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டு ஈரான் நாட்டின் அதிபராக பொறுப்பேற்றவர் பெயர் மசூத் பெஸ்கியான். இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? மாஸ்கோ. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சௌமியா சுவாமிநாதன். 2022, 2023 ஆகிய ஆண்டுகளின் நிலையான வளர்ச்சி இலக்கு நிதி ஆயோக் குறியீட்டில் முதல் இடத்தை பிடித்த மாநிலங்கள் கேரளா மற்றும் உத்தரகண்ட். முதலிடத்தையும் 2ஆம் இடம் தமிழ்நாடு பிடித்துள்ளது. 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டம் எங்கு நடைபெற்றது? ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டிற்கான நேட்டோ மாநாடு எங்கு நடைபெற்றது? வாஷிங்டன், அமெரிக்கா. இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் யார்? கௌதம் கம்பீர். தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் ஆடவர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த திரு ராகுல் டிராவிட் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடில்லி. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பட்டியலில் புதிதாக இணைந்துள்ள நாடுகளின் பெயர்கள். 5 நாடுகள் மொத்தம் இணைந்துள்ளன. ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். டிஎன்பிஎஸ்சி 2024 ஜூலை மாத நடப்பு நிகழ்வு பாகம் 1 நிறைவடையுது. பாகம் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.